தமிழக வெற்றி கும்பல்னு சொல்லிட்டு ஒரு கும்பலை ஆரம்பிச்சதுல இருந்து அபிஷியலா வந்து கட்சி இது பண்ணியாச்சு, சின்னம் கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் எப்படி கும்பல்னு சொல்லிட்டு இருப்பீங்க? அரசியல் படுத்தப்படலைன்னா அது கும்பல் தான் முத்து. புஷி ஆனந்த் அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொன்னார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே திருத்தி எழுதக்கூடிய வகையில் ஒரு வார்த்தை அது. அரசியல் சட்டத்தின்படி 3 தொகுதி இல்லை 4 தொகுதியில தான் ஒருத்தவங்க நிற்க முடியும். அப்புறம் வந்து தெரியாம சொல்லிட்டாரு, இது என்ன மாற்றவே முடியாத ஒரு பெரிய குத்தமா, அது திருத்த முடியாதா? திருத்த முடியும் தான், அது திருந்துற கூட்டமாக இருந்தால் திருத்தலாம். பொதுச் செயலாளர் இந்த லட்சணத்தில் இருக்காங்க, கேண்டிடேட் எப்படி இருப்பாங்க? வேட்புமனு தாக்கல் செய்வது எப்படி அப்படின்னு ஒரு கிளாஸ் எடுங்க. இந்த கூட்டம் ஓட்டா மாறாதான்னு நான் கேட்குறேன். அந்த கூட்டத்தில் முதல்ல எத்தனை பேத்துக்கு ஓட்டு இருக்குன்னு கேட்குறேன். அவர் வந்து ரொம்ப ஓப்பனாகவே சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வயசானவங்க காதில் போய் ஊதிடாதீங்கப்பா, ஓட்டு போயிடும். விஜய் அவர் உயின்னு அவர் விசில் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த சீனியர் என்ன நினச்சிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. இப்போத்தான் சொன்னேன், நீங்களே இப்படி விசில் அடிச்சிங்கன்னா விளங்குமான்னு நினச்சிருப்பாரா மாட்டாரா? நியூஸ் ஜே நேயர்களுக்கு வணக்கம். சொல்லிடி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் ஸ்ரீராம். வணக்கம் முத்து. இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாவேக்கா மீட்டிங் நடந்தது இல்லை, அதில் இப்போ இன்னைக்கு நிறைய வைரலாக போய்கிட்டு இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா அவருடைய பேச்சும் புஷி ஆனந்த் அவருடைய பேச்சும் பார்த்தீங்களா? எப்படி பார்க்காம இருப்போம், பார்த்துருக்கேன். என்ன விஷயம்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா 2017 ஊடகத்துறையில் இருக்கோம். 9 வருஷம் இருந்திருக்கிறோம். நிறைய தேர்தல் பிரச்சாரங்களை பார்க்குறோம், தலைவர்களோட பேட்டி எல்லாத்தையுமே பார்க்குறோம். மனசாட்சியோடு சொல்கிறேன், இந்த 2 பேர் பேசின பேச்சை கேட்டு நான் ஆடி போயிட்டேன். எங்கேருந்தியா வர்றீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதை பார்க்கும்போது இப்படியான நபர்கள்லாம் கட்சி ஆரம்பித்து தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ளே வரணும்னு தலையில் எழுதியிருக்கு பாரு அப்படின்ற மாதிரி எனக்கு அதை பார்க்கும்போது இருந்தது. அதுலேயும் புஷி ஆனந்த் அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொன்னார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே திருத்தி எழுதக்கூடிய வகையில் ஒரு வார்த்தை அது. என்னென்னா, ஒரு நபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 அல்லது 4 தொகுதியில் தான் போட்டி போட முடியுமா இந்திய அரசியல் சட்டத்தின்படி. எந்த இந்திய அரசியல் சட்டம்னு எனக்கு தெரியல, எங்கே போய் அதை படிச்சுட்டு வந்தாருன்றது எனக்கு புரியலை. அவர் ஏதோ விவரம் இல்லாமல் சொல்லிட்டார், அதை ஒரு பெருசாக பேசிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? எங்கள் விவரம் இல்லாமல் பேசுனது ஒரு வட்ட செயலாளரோ ஒரு பகுதி செயலாளரோ இல்லை அடிமட்டத்தில் இருக்க யாரோ ஒருத்தர் பேசுனாங்க, ஒரு தொண்டர் பேசுனார் அப்படின்னு சொன்னால். ஏன்னா ஏற்கனவே இதே இந்த தாவேக்கா கூட்டத்துக்கு வந்து அந்த விசிலடிச்சாங்க குஞ்சுகள் வந்து பேசியிருந்தாங்க ஒரு தடவை. என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் எத்தனை தொகுதி ஜெயிச்சு ஆட்சியை பிடிப்பாருன்னு கேட்டதுக்கு ஒருத்தர் வந்து ஒரு பையன் சொல்லியிருந்தார், 4 தொகுதி ஜெயிப்பார் ஆட்சியை பிடிப்பாருன்னு பேசியிருந்தேன். அந்த மாதிரி விவரமெல்லாம் பேசுனா பரவாயில்ல. நீங்கள் கட்சியோட பொதுச் செயலாளருங்க. இந்தியாவில் ஒரு நபர் ஒரே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 தொகுதியில் தான் போட்டி போட முடியுங்கிறது ஸ்கூல் பிள்ளைகளை கேட்டால் தெரியும். ஏன்னா சோசியல் சயின்ஸ் பாடத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு எப்படி இருக்குது, இந்த ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றத பற்றி, தேர்தலை பற்றிலாம் விரிவாக இருக்கும். நான் ஸ்கூலில் படிச்சிருக்கேன், அப்போலேருந்தே தெரியும். ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா 2 தொகுதியில் தான் போட்டி போட முடியும் அப்படிங்கிறது. நிலைமை இப்படி இருக்கும்போது ஸ்கூல் பிள்ளைகளுக்கு தெரியக்கூடிய விஷயம் கூட ஒரு பொதுச் செயலாளருக்கு தெரியலைன்னா இதெல்லாம் கட்சியா? இல்லை, நான் தெரியாமல் கேட்குறேன். சரிராம், இப்போ அவர் வந்து தெரியாமல் சொல்லிட்டாரு, இது என்ன மாற்றவே முடியாத ஒரு பெரிய குத்தமா, அது திருத்த முடியாதா? திருத்த முடியும் தான், அது திருந்துற கூட்டமாக இருந்தால் திருத்தலாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு பொதுச் செயலாளரே ஒரு நபர் எத்தனை தொகுதியில் போட்டி போடணுங்கிறது தெரியாமல் இப்படி உளர்றாருல, நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்லி செஞ்சு திருத்திட்டிங்கன்னே வைங்களேன், நாளைக்கு கேண்டிடேட்லாம் எப்படி இருப்பான்? பொதுச் செயலாளர் இந்த லட்சணத்தில் இருக்காங்க, கேண்டிடேட் எப்படி இருப்பாங்க? இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அண்ணனை வந்து முதலமைச்சர் ஆக்க போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே கலெக்டர் கையெழுத்து போட்டு கவர்னர் கூப்பிட்டு அப்படி பதவி வைக்கலாம் முடியாது. வேட்புமனு தாக்கல் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒரு நபர் எத்தனை தொகுதியில் போட்டி போட முடியுங்கிறதே தெரியாத இந்த கூட்டம் வேட்புமனுவை என்ன லட்சணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போய் தாக்கல் பண்ணும் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். ஏன்னா வேட்புமனுவுமே இவங்க கொடுத்தோடனே வாங்கி வச்சுட்டு இந்தாங்க சார் போட்டி போடுங்கன்றது கிடையாது. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பார்ப்பாங்க, அதில் தவறுகள் இருந்ததுன்னா ரிஜெக்டும் பண்ணுவாங்க, வேட்புமனு நிராகரிக்கவும் படும். எத்தனை தொகுதியில் போட்டி போடணும்னே தெரியாத இந்த கூட்டம் என்ன லட்சணத்தில் இது போய் வேட்புமனு தாக்கல் பண்ணணும்னு நான் கேட்குறேன். நீங்கள் தேர்தலில் போட்டி போடுறது, அதுக்கப்புறம் வந்து மக்கள்கிட்ட வந்து வாக்குகளை வாங்கி வெற்றி பெறுவீங்களா மாட்டீங்களா, எப்படியும் வந்து வெறுங்கையோடு தான் போக போகிறார். வெற்றி கழகம்ன்றது வெத்து கழகமாக போகுது தேர்தல் முடிவில், அது தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் முதல்ல நீங்கள் போட்டி போடுவீங்களா அப்படின்றத எதில் இருக்குது? வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுல இருக்குது. இந்த சாதாரண அடிப்படை அரசியலே தெரியாதவங்க என்ன லட்சணத்தில் வேட்புமனு தாக்கல் பண்ணுவாங்க அப்படின்றது தான் என்னோட கேள்வி. சரிதான், தலைவர் வந்து வெல் எஜுகேட்டடாக இருக்கிறாரு, அவர் வந்து இவ்வளோ பெரிய கூட்டத்தை வந்து கட்டமைச்சு கொண்டு போக மாட்டாரா? ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னா கரெக்ஷன் பண்ணிட மாட்டாரா?
நான் நேற்றே உங்கள்கிட்ட சொன்னேன், அவரை வந்து தலைவர்னு குறிப்பிட வேண்டிய நபர் கிடையாது, நடிகர் தான். நீங்கள் சொல்கிற மாதிரி என்னமோ இருந்துட்டு போங்க, எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. நான் கேட்குறது என்னென்னா, நான் இப்போதைக்கு அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் முதல்ல போன உடனே இந்த அதிமுகவை பற்றி பேசுகிறது, இந்த அடுத்த கட்சியை பற்றி குறை பேசுகிறது, அதெல்லாம் நிறுத்துங்க. முதல் வேலையாக இந்த கட்சியில் யார் யாரெல்லாம் வந்து போட்டி போட வாய்ப்பு இருப்போ அவங்கள பூரா கூப்பிட்டு ஒரு இடத்துல கூட்டி வேட்புமனு தாக்கல் செய்வது எப்படி அப்படின்னு ஒரு கிளாஸ் எடுங்க. அதுக்கப்புறமா அந்த செயல் வீரர் கூட்டம் போடுறது, நீங்கள் வந்து பூத் அமைச்சிங்களா, பூத் கமிட்டி கூட்டம், அதெல்லாம் வந்து 2ஆம் பட்சம். முதல் விஷயமா விஜய் அவர்கள் இன்றைக்கி செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, வேட்புமனு தாக்கல் பண்ணுறது எப்படி அப்படின்றத பற்றி முதல்ல அவருடைய கட்சி நிர்வாகிகளுக்கு எல்லாருக்குமே சொல்லித்தரணும். 2வது, இந்திய தேர்தல் நடைமுறை என்ன, தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் எத்தனை தொகுதியில் போட்டி போட முடியும், இந்த மாதிரியான அடிப்படை விஷயங்களை எல்லாம் முதல்ல கற்று வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து தான் இங்கே இருக்கக்கூடிய பெரிய கட்சிகளோட மோதுறது, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வரணும். அவர் முதல்ல அடிப்படையிலே இந்த விஷயம் தெரியலையே, எதுவுமே தெரியாத ஒரு கும்பல், அது கட்சின்னே சொல்ல முடியாது. அரசியல் கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் ஆச்சு, பொதுச் செயலாளருக்கு ஒரு அடிப்படையான விஷயம் தெரியல அப்படின்னா இவங்க என்ன லட்சணத்தில் கட்சி நடத்திட்டு இருக்காங்கன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. சரி ஸ்ரீராம், நீங்கள் வந்து இப்போ இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கலை பற்றி பேசிட்டீங்க. ஆனால் இவருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டமெல்லாம் சேர்ந்து வாக்குகளாக மாறும் தானே. ஏன்னா ஆதவர்ஜுனாவே சொல்லியிருக்கார், இத்தனை லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்து எங்களை பார்க்குறாங்க, வியூவர்ஸ்லாம் அதிகமாக பார்க்குறாங்க, இந்த கூட்டம் போதாதா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாருல்ல. அதாவது இந்த கேள்வி வந்து விஜய் அவர் கட்சி ஆரம்பித்ததுலேருந்தே இருக்குது. கட்சின்னு சொல்ல முடியாது, ஒரு கும்பல். ஓகே, தமிழக வெற்றி கும்பல்னு சொல்லிட்டு ஒரு கும்பலை ஆரம்பிச்சதுலேருந்து அஃபிஷியலாக வந்து கட்சி இது பண்ணியாச்சு, சின்னம் கொடுத்துட்டாங்க, இதுக்கப்புறம் எப்படி கும்பல்னு சொல்லிட்டு இருப்பீங்க நீங்கள்? அரசியல் படுத்தப்படலைன்னா அது கும்பல் தான் முத்து. அரசியல் படுத்தப்பட்டா தான் அது கட்சி. கொடி அரிச்சாச்சு, சின்ன அரிச்சாச்சு, நீங்கள் என்ன வேணால் அறிவிச்சுட்டு போங்க, ஆனால் அது கும்பலாக தான் இருக்குது. நீங்கள் கேட்குறீங்கல்ல இந்த கூட்டம் ஓட்டாக மாறாதான்னு, நான் கேட்குறேன் அந்த கூட்டத்தில் முதல்ல எத்தனை பேருக்கு ஓட்டு இருக்குன்னு கேட்குறேன். இப்போ அங்கே கூட்டத்துக்கு வர்றாங்கல்ல, வர்றதில் பாதிக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு கீழே இருக்கிற சின்ன பசங்க தான். இவருக்கு இருக்கக்கூடிய அந்த ரசிகர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைகள் தான். புரியுதுங்களா? இவங்களோட பெரிய நம்பிக்கையே என்ன அப்படின்னா, நேற்றுக்கு கூட்டத்தில் பேசும்போது கூட சொல்கிறாங்க, அந்த ஒவ்வொரு வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து வேலை செய்யணும், ஒவ்வொரு வீட்டுக்கு உள்ளே இருந்து நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்னு. அதெல்லாம் யாருக்குன்னா கட்சிக்காரங்களுக்கு கிடையாது. கட்சியில் இருக்கக்கூடிய அந்த வாக்காளர் அடையாள அட்டையை வாங்கி வைத்து கொண்டு வாக்காளர்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு கிடையாது. ஸ்கூலில் இருக்க அந்த சின்ன பிள்ளைங்க இருக்காங்க பார்த்துக்கு, இவருடைய ரசிகர்கள் அந்த சின்ன பிள்ளைகள் சொல்கிறாங்க, அப்பா அம்மாட்ட சொல்லி எப்படியாவது எங்களுக்கு ஓட்டு போட வைங்கம்மா. அதை ஓப்பனாக சொல்லலை, அவ்வளோதான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே இருந்து செய்யணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் பேசுகிறதுக்கான காரணம் என்னென்னா, இவர்களுடைய வாக்காளர்கள் இவர்களுக்கு வரக்கூடிய கூட்டம் இருக்குது பார்த்திங்களா, அதில் பேர்வாதிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு இல்லை அப்படிங்கிறதா உண்மை. மீதி வரக்கூடிய கூட்டமும் வந்து பார்த்திங்கன்னா பெற்றவங்களை கம்பல் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ அங்கே அந்த கூட்டத்திலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயசானவங்க பெரியவங்களாம் இருக்கிறாங்கன்னு வைங்களேன், நீங்கள் அவங்கள கூப்பிட்டு கேட்டு பாருங்கள் எதுக்காக வந்தீங்க அப்படின்னு. ஒரு விஷயம் என்னென்னா, சினிமா நடிகர் டெய்லி டிவியில் பார்த்துட்டு இருக்கோம், நேரில் எப்படி இருக்காருன்னு பார்ப்போம். டிவியில் ஒரு மாதிரி வெள்ளையாக தெரிகிறாரு, இதுலேயும் வெள்ளையாக இருக்காரா கருப்பாக இருக்காரா, அதில் மேக்கப் போட்டு ஏமாத்துறாரா, இதெல்லாம் பார்க்குறதுக்காக ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக ஒரு கும்பல் வரும். இன்னொரு கும்பல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் இருக்க பிள்ளையை தொல்லை தாங்க முடியாமல் வரும். சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கும், நான் விஜய் அண்ணாவை பார்த்தே தீரணும்னு அடம் பிடிக்கும். அந்த மாதிரி வர கூட்டம் தான், அவங்கள கூப்பிட்டு வர்றதுக்காக வரக்கூடிய பெற்றவங்க தான். இப்போ ஸ்ரீராம், இப்போ ஒரு முக்கியமான ஒரு கேள்வி வருது என்னென்னா, கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தாவேகா சைட்லேருந்து நிறையா மீட்டிங்லாம் போட்டிருக்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு மீட்டிங்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா, அந்த கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட எந்த ஒரு குடும்பத்துக்கோ இறந்த எந்த ஒரு உயிர்களுக்குமே அவங்க ஒரு அஞ்சலி செலுத்துறதோ அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்களே, இதெல்லாம் வந்து மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. விஜய்க்கு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா 41 பேர் இறந்தாங்கன்ற குற்ற உணர்வு கொஞ்சம் கூட கிடையாது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசியலுக்கு ரொம்ப 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 ஆபத்தான மனிதர்கள். ஏன் சொல்கிறேன்னா, இவங்ககிட்ட குறைந்தபட்சம் அந்த குற்ற உணர்வோ ஒரு நேர்மையோ நம்மளால தானே இப்படி நடந்துச்சுன்ற ஒரு இரக்க குணமோ இதெல்லாம் ஒரு பக்கம் இல்லை. 2வது பக்கம் இந்திய அரசியல் எப்படி இருக்குது அப்படின்ற புரிதலோ சட்ட நுணுக்கங்களோ இங்கே ஒரு நிர்வாகன்றது எப்படி நடக்குன்ற ஒரு தெளிவோ எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கும்பல்கிட்ட இல்லை. நீங்கள் முதலே சொன்னப்போ சொன்னீங்க, சின்ன அறிவிச்சிட்டாங்க, கொடி அறிவிச்சிட்டாங்க, அவங்கள போய் கும்பல்னு சொல்கிறீங்களேன்னு. ஏன் இதை கும்பல்னு சொல்கிறேன்னா, இதுக்கு ஒன்றுமே தெரியலை, அதுதான் பிரச்சனை. என்னென்னா, இப்போ தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய அரசியலை மாற்றிய ஒரு மையம்னு சொல்லலாம். புரட்சித் தலைவர்களோட காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மணியக்காரர் முறை அப்படின்ற ஒரு முறை இருந்தது அதனால் வரைக்கும். இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா திமுக குடும்பம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். தாத்தா, மகனுக்கு அப்புறம் பேரன், இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பம்
கிராமத்தை நிர்வகிக்கும் அப்படிங்கிற முறை தான் மணியக்காரர் முறை. இந்தியா முழுக்க அப்படி தான் இருந்தது. முதல்ல அதை அடித்து உடச்சி ஒழிச்சு கட்டிட்டு விஏஓ இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் இல்லையா, குரூப் 4 எக்ஸாம்லாம் எழுதுறாங்கல்ல, சாதாரண அடித்தட்டு மக்கள் எழுதி அந்த பணிக்கு வராங்க, ஒரு அரசு வேலை அப்படின்னு சொல்லி வந்து உட்காடுறாங்க. அந்த பணியிடங்களை உருவாக்கியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஆட்சி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தனியார் கல்லூரிகளை கொண்டு வரோம் அப்படின்ற ஒரு முடிவை கொண்டு வந்தாங்க. கல்வியை தனியார்மயமாக்கலாமா செய்யலாமான்னு இன்னைக்கு வரைக்கும் வந்து பல பேர் உருண்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி கொண்டு வந்ததால தான் இங்கே நிறைய பேர் படிக்க முடிஞ்சது. அப்படி தனியார் கல்வி நிறுவனங்களை உருவாக்கும் போதே காலேஜ் நீ கட்டிக்க, பைசா நீ செலவு பண்ணிக்க, உன் காலேஜில் 100 சீட் இருந்தால் 50 சீட்டு எனக்கு, அதாவது கவர்மெண்ட்டுக்கு 50 சீட்டை கவர்மெண்ட் தான் ஃபில் பண்ணும். கவர்மெண்ட் கோட்டால கவர்மெண்ட் என்ன நிர்ணயம் பண்ணுதோ அந்த கட்டணத்தில் தான் நீங்கள் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு சரத்தை அவர் உள்ளே வச்சு கொண்டு வந்தார். இது இந்தியாவில் யாருமே செய்யலை. அதன் பிறகு அது போனது. அதே போல் அம்மா அவர்களுடைய காலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தொட்டில் குழந்தை திட்டமாக இருக்கட்டும், அம்மா உணவகமாக இருக்கட்டும், இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் இந்தியாவுக்கே ஒரு முன்னோடி திட்டமாக இருந்தது. மழைநீர் சேகரிப்பு தொடங்கி சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நான் சொல்கிறேன். அதே போல் அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இன்றைக்கி எல்லா மாநிலத்திலையுமே வந்து பார்த்திங்கன்னா 50% இடஒதுக்கீடு அப்படின்ற ஒன்று தான் இருக்குது. ஆனால் இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் 69% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இருக்குது. அதற்கு சட்ட பாதுகாப்பை கொடுத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அம்மா அவர்கள். ஸோ அப்போ அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீத்தேன் திட்டத்தை வந்து ஒழிக்கிறதுக்கு என்ன வழினே தெரியாத இருந்த சூழலில் அந்த டெல்டா மாவட்டங்களெல்லாம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கிறேன் அப்படின்னு அறிவித்து அந்த திட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி அப்படின்றத கொண்டு வந்தார். அதே மாதிரி இந்த நீட்டு விவகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீட் தேர்வை ஒழிப்போம் செய்வோம்னு ஸ்டாலின் அவர்கள்லாம் எவ்வளோ பொய் வாக்குறுதி கொடுத்தார் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அந்த மாதிரியான சூழலில் அந்த நீட்டை எதிர்கொள்வதற்காக ஒரு முக்கியமான ஒரு வேலையை செஞ்சார். அதுதான் வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு கொடுக்குறது, உள் ஒதுக்கீடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கவர்னர்கிட்டயோ குடியரசுத் தலைவர்கிட்டயோ மத்திய அரசுக்கிட்டேயோ ஒப்புதலுக்காக காத்து இல்லாமல் இந்தியாவில் எந்த முதலமைச்சரும், இங்கே தமிழ்நாட்டில் காமராஜர் இருந்திருக்கா, புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எல்லாருமே இருந்திருக்கிறாங்க. அவர்கள் யாருமே பயன்படுத்தாத அதிகாரத்தை, தன்னுடைய தனி அதிகாரத்தை பயன்படுத்தி அதை வந்து பார்த்திங்கன்னா நிறைவேற்றி காட்டினார். செக்ஷன் 169. ஆமாம். ஸோ அப்போ அதெல்லாம் வந்து எப்படி பண்ண முடிஞ்சது? நிர்வாகம்னா என்னன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் அதை பண்ண முடியும். மக்களை பற்றி உங்களுக்கு புரிதல் இருந்தால் மட்டும்தான் அதை பண்ண முடியும். மக்களுக்கு என்ன தேவைன்னு உங்களால் தெரிஞ்சால் தான் பண்ண முடியும். உங்களுக்கு அரசியலை பற்றியும் தெரியாது, இந்தியாவினுடைய அந்த நிர்வாகம் எப்படி இருக்குது, இந்திய அரசியல் நிர்வாகம் எப்படி இருக்குது அதுவும் தெரியாது, கவர்மெண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரியாது. எதுவுமே தெரியாமல் பிளாஸ்ட்டுன்னு கத்திக்கிட்டே இருந்தால் எப்படி இந்த மாதிரியான ஒரு கூட்டத்துக்கிட்ட தமிழ்நாடு போய் சிக்கிச்சுன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். இவங்க ஆட்சியெல்லாம் பிடிக்க மாட்டாங்க, அது நல்லா தெரியும். எதிர்கட்சி வாய்ப்பே கிடையாது. ஒரு எம்எல்ஏ சீட்டு ஜெயித்தாங்க அப்படின்னாக்கா அது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சரித்திர சாதனை தான் சொல்லணும், அதுக்கே வாய்ப்பு கிடையாது. ஆனாலும் இவங்க ஒரு கட்சியாகவே தமிழ்நாட்டில் இருக்கிறதுன்றதே தமிழ்நாட்டுக்கு என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆபத்துன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ ரீசெண்டாக வந்து மங்காத்தா திரைப்படம் வந்து வெளியே வந்திருக்குது. அங்கே காரைக்குடி பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மங்காத்தா திரைப்படம் திரையரங்குக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜயோட பேனர்களை வச்சு விசில் அடித்து ஊதிட்டு போயிருக்கிறாங்க. இந்த காட்சிகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துலையுமே இந்த டிஸ்டர்பன்ஸ் அப்படின்றது இவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நேற்றுக்கு மேடையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீனியர் அவர் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு வயதான காலத்தில் தவறான முடிவெடுத்து இவங்ககிட்ட போய் மாட்டிக்கிட்டார். அவர் வந்து ரொம்ப ஓப்பனாகவே சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, வயசானவங்க காதில் போய் ஊதிடாதீங்கப்பா, ஓட்டு போயிடும். நோயாளிகள் இருப்பாங்க, அவங்க முன்னாடி போய் ஊதிடாதீங்க, பயந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறார். அவர் சொல்ல ஊதிக்கிட்டே இருக்காங்க. இப்போ என்ன விஷயம்னா, இவர் தான் அந்த வயசானவர் ஒருத்தர் இருக்கட்டும். நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் அவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா அறிவுரை சொல்லிட்டு போகிறார். இது ஒரு தற்கூரி கூட்டமாக இருக்குது, விசில் அடித்தான் குஞ்சுகளாக இருக்காங்க, இவங்களுக்கு அரசியல்னால் என்னன்னு தெரியலை அப்படின்னு சொல்லி அவ்வளவு தூரம் சொல்லிட்டு போகிறார். கண்ட இடத்துல விசில் அடிக்காதீங்கப்பா அப்படின்னு. மேடையில் அந்த விழா முடிய போகும்போது அந்த கட்சியினுடைய தலைவர் இருக்கார் இல்லையா, இந்த ஆக பெரும் ஆளுமையான அந்த பொதுச் செயலாளர், மிக அறிவு கூர்மையான நபர்களெல்லாம் தேர்ந்தெடுத்த நபர் விஜய், அவர் உயின்னு அவர் விசில் அடிச்சுக்கிட்டு இருக்கார். அந்த சீனியர் என்ன நினச்சிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ தானப்பா சொன்னேன், இப்படி தற்கூரித்தனமாக ஏதாவது பண்ணாதீங்க, விசில் அடிக்காதீங்க, கண்ட இடத்துல நமக்கு ஓட்டு போயிடும்னு இப்போ தான் சொன்னேன், நீங்களே இப்படி விசில் அடிச்சிங்கன்னா விளங்குமான்னு நினச்சிருப்பாரா மாட்டாரா? ஸோ அப்போ இந்த கூட்டம் அப்படி தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆதவர்ஜுனா சொல்கிறார் இல்லையா, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் எங்களை பார்க்குறாங்க அப்படின்னா, அது எப்படி ஒரு பாட் வச்சு செஞ்சு ஃபேக் வியூஸை கொண்டு வராங்களோ
அது மாதிரி தான் நீங்கள் சொல்கிற இந்த ரசிகர்கள் எங்களை ஆதரிப்பாங்க, அந்த ரசிகர்கள் எங்களை ஆதரிப்பாங்க, அந்த மக்கள் எங்களை ஆதரிப்பாங்க அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட்டமைப்பு, பிம்பத்தை கட்டமைக்கிற முயற்சி. இவர்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய நபர்கள்லாம் யார்? சோசியல் மீடியா தான். ஓகே, சோசியல் சயின்ஸ் பாடத்திலேயே இருக்கக்கூடிய அடிப்படை அரசியல் எதையும் படிக்காமல் சோசியல் மீடியாவை மட்டுமே நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கூட்டத்துக்கு அங்கே யாரெல்லாம் ஆதரவாக பேசுகிறாங்கன்றதை எடுத்து பாருங்கள். முன்னாடி காலத்தில் அவங்கெல்லாம் ஆதவ அர்ஜுனா கிட்ட பேமெண்ட் வாங்கிட்டு திமுகவுக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருந்தவங்க இன்றைக்கி அப்படியே இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வியூகங்களை வகுத்து கொடுக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள் இருக்கு இல்லைங்களா, அவர்கள் நடத்தக்கூடிய ஃபேக்கான அக்கௌண்ட்ஸ், அங்கே இருந்து ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்கான ஒரு முயற்சியை தான் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது மொத்தத்தில் இந்த தாவேக்கா நீங்கள் சொன்ன மாதிரி கூட்டம் கும்பல் அப்படின்னே எடுத்துக்கிட்டாலுமே மொத்தத்தில் இது பேராபத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு தமிழக வெத்து கும்பல்ங்கிறது தமிழ்நாட்டுக்கு பேராபத்தை ஏற்படுத்தக்கூடிய, தமிழகத்தை பின்னோக்கி இழுத்து செல்லக்கூடிய, தமிழகத்தில் பிற்போக்குத்தனங்களை, அதாவது நம்ம அறிவு சார்ந்த சமூகமாக நம்ம வர்றதுக்கு நிறைய கஷ்டப்பட்டுருக்கோம். புரட்சித் தலைவர் காலத்திலேருந்து சத்துணவு திட்டம் கொடுத்ததாக இருக்கட்டும், பள்ளிக்கூடம் போகிற குழந்தைகளுக்கு இலவச செருப்பு, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புத்தக பை, இலவச புத்தகம், இதெல்லாம் கொடுத்ததா இருக்கட்டும். அம்மா அவர்கள் வந்து சைக்கிள் கொடுத்தாங்க, லேப்டாப் கொடுத்தாங்க. நீங்கள் மருத்துவம் படிக்க முடியாதுன்ற ஒரு சூழல் வருகிற பொழுது உள்ஒதுக்கீடு கொடுத்து எடப்பாடியார் அவர்கள் உங்களுக்காக மருத்துவ படிப்புக்கான அந்த மருத்துவக் கல்லூரியுடைய கதவுகளை திறந்து விட்டார். இப்படியெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்து கொண்டு வந்த ஒரு அறிவுசார் சமூகத்தை அப்படியே பின்னாடி இழுத்து கொண்டு போய் தள்ளுறதுக்கு உண்டான வேலையை இந்த தமிழக வெத்து கூட்டம் கும்பல் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஓகே ஸ்ரீராம், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தாவேக்கா கும்பல் இன்னும் அடுத்தடுத்து என்னென்ன மாதிரியான கூத்துகள் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா தேர்தல் வேறு நெருங்கிட்டு வருது. இன்னும் என்னென்ன மாதிரியான கள நிலவரங்கள் மாறப்போகுது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக அடுத்தடுத்த நிகழ்வில் பார்க்கலாம். நன்றி ஸ்ரீராம். நன்றி முத்து. நேயர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Taste the Daily.